வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான அதிரடியான கதைக்களத்தில் நம்ம பார்த்தோன்னா, சுபத்ரா வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் வந்து வார்ன் பண்ணிடுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் இப்போ இசையை வந்து போக சொன்னீங்க? இசையை இங்கேருந்து போக சொல்ல அதிகாரம் இங்கே யாருக்கும் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இசை எங்கே இருப்பா ருக்கு அப்படின்னு வந்து அந்த ருக்மணிகிட்ட வந்து கேட்குறாங்க. அவள் பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏற போயிருப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நானே போய் அவளை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா வந்து இசை எப்படியோ நீ போகக்கூடாது, என் கூட வா இசை அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இந்த பாரு, நீ மருமகளை எங்கள் வீட்டுக்கு வரண்டா, எனக்கு மக நீ தான், நீ என் மகளை வந்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ரா வந்து 2 கையும் எடுத்து நம்ம இசைக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க. அதோட இசை வந்து அத்தை, ஏன் அத்தை இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையை வந்து சொல்லுறீங்க, நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து சுபத்ரா கூட வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து ஸ்ரீஜா கடுப்பாறாங்க. இசை வந்து ஸ்ரீஜாட்ட வந்து சவால் விடுறாங்க. என்ன ஒரே அடியா நான் போயிடுவேன் இங்கேருந்து, நீ விஷாலை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு பார்த்தியா, நான் இருக்கிறது வரை அது நடக்காது, கண்டிப்பாக உனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் வந்து நடக்க போகிறது இல்லடி, நான் சவால் விடுறேன், என் கூட தான் விஷாலுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா கிட்ட வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம இசை வந்து அடித்து வந்து விடுறாங்க. அதோட வந்து நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் வந்து கேட்குறாங்க நம்ம இசை. இந்த பாருங்கள் மேடம், ஏதாவது வந்து நீங்கள் ரிப்போர்ட்டை தப்பாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இன்னொரு வாட்டி செக் பண்ண பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு, எனக்கு விஷால் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் எந்த தப்பும் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அந்த டாக்டர் அம்மா வந்து ஒரு கட்டத்தில் உண்மையே சொல்லிடுறாங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து பொய்யை சொல்ல மாட்டேன், ஆனால் என்னை வந்து இந்த விஷயத்தில் பொய்யை சொல்ல சொன்னது பானுமதி தான். என்ன பொண்ணை வந்து கடத்தி இவ வந்து இப்படி வந்து என்கிட்ட ரிப்போர்ட்டை மாற்றி வைக்க சொல்லிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் பானுமதி தான். ஆனால் ஸ்ரீஜா உண்மையாட்டை வந்து கெட்டு போகலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க. இது போதும், இதை சொல்லி நான் கண்டிப்பாக ஸ்ரீஜாவை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்த வச்சுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை சுபத்ராவை கூட்டிகிட்டு வந்து டாக்டர் மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்துறாங்கங்க. பானுமதியோட இவளுக்கு தொடர்பு இருக்குது, பானுமதியோட ஆள் தான் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம இசைக்கும் விஷாலுக்கும் தான் இனி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம இசை வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் ஏறி வந்து இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இனி வீட்டில் என்னென்ன நடக்க போகிறதோ, நம்ம சித்தி வேற இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து இருக்க நேரம் தான் நம்ம சுபத்ரா வந்து ஓடி வராங்க. இசை இங்கே அவங்களுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேட நேரம், ஐயோ இப்போ தான் இசை வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கா, என்ன சொல்ல இருக்கு, எதுக்காக இப்போ வந்து அனுப்புனேன், நான் என்ன கேட்காம எப்படி அவளை இந்த வீட்டில் இருந்து நீ போக வைக்கலாம், இசையை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல உரிமை வந்து யாருக்குமே கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம சிந்தாமணி. ஆமாம், அவள் இங்கேருந்து பெரிய கூத்தடிச்சா, அதுக்கு அவள் அங்கேயே போய் தொலையட்டும், என்ன தான் பண்ணிட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அவள் வந்து விஷாலை என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் அந்த நம்ம ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டுகிட்ட நீ பொய்யா சொல்லி வந்து நம்பவை அப்படின்னு வந்து பொய்யை சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் அவள் ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் இசை சொல்ல சொன்னானே, இசையை வந்து சிக்க வச்சுட்டா. நாங்கள் அவளுக்கு இசையோட செயலை பார்த்து தான் இனி இங்கே இருந்தால் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுவானே அவளை அனுப்பி வைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், அப்படிப்பட்டவ இசை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் இப்போவே வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் ஒவ்வொரு பஸ்ஸாக போய் ஏறி இறங்கி கடைசியில் நம்ம இசை இருக்க பஸ்ஸை கண்டுபிடிச்சிடாங்க. இசையை பார்த்து, இந்த பாருமா, நான் இல்லாத நேரம் வீட்டில் தப்பாக நடந்து போச்சு, நீ வந்து என்னோட மருமகளை வேண்டாம், என் மகளை என் கூட வாமா, உன்னை யாரும் எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன், வா இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஞ்சி அழுது கூத்தாடி நம்ம இசையை வந்து கூட்டிக்கிட்டு வராங்கங்க நம்ம சுபத்ரா. நம்ம ஸ்ரீஜாவுக்கு செம கடுப்பாராங்க. எதை போட்டு இவ மயக்குதான், இவ்வளோ மனசில் இடம் பிடிச்சிட்டால, இந்த குடும்பத்தை பழிவங்கலான்னு பார்த்தா இவ தான் வந்து ஈட்டியாக வந்து நிற்கா அப்படின்னு வந்து நம்ம இசை மேலே கோவப்படுறாங்க. நம்ம இசை சொல்கிறாங்க, என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்ட, நீ எப்படியாவது இந்த விஷாலை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை குட்டிச்சுவரை ஆக்கணும், கெடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காத, நான் இருக்கிறது வரை அது நடக்காது, கண்டிப்பாக விஷால்
என் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான், நீ வேணா வேடிக்கை பாருடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம இசைக்கு நல்லாவே தெரியும் இதில் ஏதோ தப்பு இருக்குது. ஏன் வந்து டாக்டரோட அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது குளறுபடி இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம். கண்டிப்பாக அந்த டாக்டர்கிட்ட நம்ம போய் என்ன நடந்துச்சுன்னு வந்து கேட்போம் அப்படின்னு வந்து அந்த டாக்டரை வந்து பார்க்க போகிறாங்கங்க. அப்போ தான் நம்ம டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது வாழ்க்கை பிரச்சனை மேடம், நீங்கள் சொல்லதில் தான் இருக்குது. அந்த விஷால் வந்து தப்பு பண்ணவே இல்லை, ஆனால் அந்த ஸ்ரீஜா இப்படியெல்லாம் சொல்லுறா, உண்மையாட்டே ஸ்ரீஜா கெட்டு போயிருந்தாளா மேடம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லைங்க நான் வந்து அதை எப்படி சொல்வேன், என் பொண்ணை மிரட்டி கடத்தி வச்சு ரிப்போர்ட்டை மாற்றி எழுத வச்சாங்க இந்த பானுமதி, என் பொண்ணை கொன்னுருவேனி மிரட்டுனானுங்க, வேறு வழி இல்லாமல் தான் நான் இப்படி ஒரு போலி ரிப்போர்ட்டை நான் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. என்னங்க இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு வந்து நம்ம இசை கேட்க நேரம், ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அப்போம்னா வந்து இதில் வந்து ஸ்ரீஜா பானுமதியோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உறுதி பண்ணிடுறாங்க. இப்போவே நான் வந்து சுபத்ரா அத்தைகிட்ட சொன்னால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த பானுமதி கொடுப்பா, அதனால தனியாக வந்து சுபத்ரா அத்தையை கூட்டிகிட்டு வந்து இந்த டாக்டர் மூலமாக இந்த உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி சொல்லிக்கிடலாம், நம்ம சுபத்ரா அத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதோட ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவள் ஏதோ ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட தான் பானுமதியோட கை கோர்த்து விசாலை லவ் பண்ணது மாதிரி நடித்து அவரை கல்யாணம் பண்ண பார்த்துக்கா. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ப்ராடு பித்தலாட்டம் அப்படின்னு வந்து நம்ம இசை கண்டுபிடிக்காங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. என்ன இசை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வாங்க அத்தை உங்களுக்கு எல்லா உண்மையும் அங்கே வந்தால் புரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த டாக்டர்கிட்ட வந்து அழைச்சிட்டு வராங்க. என்னம்மா இது யார்? அதுதான் அந்த டாக்டரு, அந்த ஸ்ரீஜாவை செக் பண்ண டாக்டர். ஆமாம், இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் சொல்லுறேன், நான் அந்த பொண்ணு வந்து கெட்டு போகலை, அந்த பொண்ணுக்கு எந்த தப்பும் நடக்கலை, ஆனால் வந்து அந்த ரிப்போர்ட்டை அப்போ மாற்றி எழுத சொன்னதே இந்த பானுமதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு விட்றாங்க. இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க நம்ம சுபத்ரா. என்ன இந்த பானுமதிக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தொடர்பு இருக்கா? இப்படிப்பட்டவ விசாலை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, என் பையனையே தப்பு பண்ணுனா அப்படின்னு வந்து என்னை நம்ப வச்சிருக்காவ. இசை இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அத்தை இப்படியெல்லாம் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்ரீஜாவும் காரணம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்போவே போய் இந்த ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாங்க அத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்ரீஜாவை கூப்பிட்றாங்க. என்ன என்ன விஷயம் அப்படின்னு வந்து வரா, ஒன்று கொடுக்குறாங்க சுபத்ரா. என்னடி நினச்சிக்கிட்ட, நீ வந்து கெட்டு போனவனி எந்த பொண்ணும் சொல்லாத பழியை ஓ மேலேயே போட்டுக்கிட்டு நீ வந்து விசாலை கல்யாணம் பண்ணிக்கிடலான்னு பார்த்தியா, ஆனால் நீ செய்த ப்ராடு பித்தலாட்டம் எல்லாமே இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு, நீ வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜாவை கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்கங்க நம்ம சுபத்ரா. அதோட இப்போ சொல்லுறேன், விசால் வந்து இசை கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான், இசை தான் என்னோட மருமக, இனி இது யார் நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்ரீஜா பெட்டியை கட்டிக்கிட்டு நேராக பானுமதி வீட்டில் போய் வந்து ஒப்பாரி போடுறாங்க. எல்லாம் கெட்டிச்சவராக போயிட்டு நான் இந்த விசாலை வந்து கல்யாணம் பண்ணி நான் பழி வாங்கிடலாம் இந்த சுபத்ரா குடும்பத்தைன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறாங்கங்க.